ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம இப்போ எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இது ஒரு படம் இல்லை, நிறைய பேர்த்துக்கு இது ஒரு பாடம். நிறைய பேர்த்தோட பொக்கிஷம், அன்பு பொக்கிஷம், அதிர்ஷ்டமான பொக்கிஷம். இதை வந்து தூக்கி கொண்டாத ஆளே கிடையாது. இதை பற்றி பேசினா பல பிரச்சனைகள் கூட கிளம்பலாம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால் சில ஃபேக்டை பேசாமல் இருக்க முடியல. ஸோ 96 பற்றி, 96ஓட படத்தை பற்றி, அந்த கேரக்டர்ஸை பற்றி எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்குது. அதை மொத்தமாக இந்த வீடியோவில் உள்ளே இருக்கிறத கக்கிடலான்னு முடிவு பண்ணி இந்த வீடியோ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 96 விஜய் சேதுபதி, த்ரிஷாவும் நடித்த படம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு கல்ட் கிளாசிக்கான ஃபிலிம் அப்படிங்கிற வகையிலேயே சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபிலிம். நல்ல வெற்றிகரமான ஒரு ஃபிலிம் தான். நானும் அந்த படத்தை பார்த்தேன். 2018 என்னமோ தியேட்டரில் தான் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அதில் எந்த ஒரு நெகட்டிவ்ஸுமே தெரியல. நல்ல லவ் ஸ்டோரின்னு தெரிஞ்சுது. பார்த்துட்டு வந்துட்டேன். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு எதுவும் தெரியல. 2வது 3வது தடவை அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா, ஜானுவோட ஹஸ்பண்டை யாராவது யோசிச்சு பார்த்தோமா? அந்த ஆள் என்ன பாவம் பண்ணா அப்படி? அந்த ஆள் மனநிலையை யாராவது ஒரு ஆளாவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி யாராவது. நான் பார்க்குறேன் அந்த ஆளோட மனநிலைய. ராமும் ஜானும் வந்து ஓகே, புனிதமான காதல் தான். அவங்க வந்து டீசென்ட்டா தான் நடந்துக்கிட்டாங்க. ஒரு கேப் இருந்தது 2 பேத்துக்கு நடுவுல. எல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்தது. பட் ஃபிசிக்கல் ரீதியா அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஒரு 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 கெட் டுகெதர் மீட் அது அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்ணிட்டாங்க. பழைய மெமரீஸ்லாம் அடிச்சிருச்சு. அடிச்சு அவங்கள உருகிட்டாங்க. அந்த மாரி இருக்கு. அவ்வளோதான் ஓகே. ஸோ இப்போ ஜானோட ஹஸ்பண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வருவோம். ஹஸ்பண்ட் என்ன நினச்சிருக்கா அப்படின்னா, தன்னோட ஒய்ஃப் வந்து கெட் டுகெதரா போகணும்னு ஆசைப்படுறா போல. சரி அவ போயிட்டு வரட்டும்னு சொல்லி தன்னோட பிள்ளை இங்கே இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டு இவனை போயிட்டு வரட்டும்னு அனுப்பி வச்சிருக்கான். இவன் ஜானும் வந்திருக்கா. வந்துட்டு இவங்க பார்த்துருக்காங்க. அப்போ இவனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னோன்னே இவங்க உருகிட்டாங்க. ஐயோ, நம்மளை லவ் பண்ணவன் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், ஆனால் இவன் கல்யாணம் பண்ணலையான்னு ஒரு உருகல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேசுறாங்க. அப்புறம் இவனோட ஹோட்டல்ல ட்ராப் பண்றாப்படி. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இல்ல போலையா, நான் கீழ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வான்னு 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. கட்டிங் பண்ண கூட்டிட்டு போறாங்க. சரி கட்டிங் பண்ணாம அப்புறம் தாடி எடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். தாடி எடுத்து விடுவாங்க. ராமோட வீட்டுக்கு அவங்க போவாங்க. ராம் இவன் வச்சிருந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டுவான். அதுக்கப்புறம் ராமோட வீட்லயே அவங்க தங்கி ராமோட சட்டைய எடுத்து போடுவாங்க. அப்புறம் தூங்கிட்டு இருக்கும்போது தாலியெல்லாம் தொட்டு கும்பிடுவான். ஓகே. அந்த டிஸ்டன்ஸ் இருக்குதான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த சட்டைய போடுறது இதெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடே இல்ல. ஏன்னா இங்க சீட்டிங்கிறது ஃபிசிக்கலி இன்னொரு ஆள் கூட நம்ம இருந்தா மட்டும் அப்படின்னு இல்ல. மென்டலின்னு ஒண்ணு இருக்கு. மென்டலி நம்ம சீட் பண்ணாலும் அதுக்கு பேர் சீட்டிங் தான். இத வந்து எவனால ஏத்துக்க முடியும்லாம் எனக்கு தெரியாது. இவளுக்காக தான் நம்ம வாழ்க்கை. இவள தவிர நம்ம யாரையும் பார்க்க மாட்டேன். இவன தவிர நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன்னு பொசசிவா சொல்றேன். டாக்ஸிக் சொல்லல. இருக்கிற ஒரு ஆட்களுக்கு இப்படிதான் தோணும். எனக்கு அத பார்க்கும்போது இந்த சட்டைய போட்டதெல்லாம் வந்து இப்ப யோசிச்சு பார்க்கும்போது, என்னடா இதெல்லாம் அப்படின்னு தான் தோணுது. ஜானோட ஹஸ்பண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து கார்ல ஒரு சீன் போயிட்டுருப்பாங்க. கார்ல போயிட்டுருக்கும்போது, கீர் போடும்போது த்ரிஷா வந்து விஜய் சேது மேல அப்படியே கை இப்படி வைப்பாங்க. புடிச்சுட்டு இன்னும் தட்டி விடுற மாரி பண்ணுவாங்க. அவங்க இருந்தாலும் கெட்டியா புடிச்சுப்பாங்க. நீங்க வந்து புனிதமான காதல் தான் சேர முடியாம போயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன். பட் பிரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு லைஃப்ப தேடி போயிட்டீங்கல்ல. அது போனதுக்கப்புறம் என்ன வந்து அந்த அந்த காதல், கீதல்லாம் உங்க மைண்டுக்கு வருது. அப்ப நீங்க உண்மையாவே நீங்க புனிதமான காதலோடயே நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா, ஒண்ணு வெயிட் பண்ணியிருக்கணும். இல்லன்னா வேற யாரையும் கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டீங்க. குழந்தையும் பெத்துட்டீங்க. அதுவும் நீங்களே ஒரு விஷயமா சொல்றீங்க. அவரு நல்லவரு தான். அ ஹேப்பியா இருக்கேன்னு சொல்ல முடியாது. நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றேங்கிறீங்க. நல்ல ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு அப்படிங்கும்போது, நீங்க வந்து ஒருத்தன மனசுல வச்சுட்டே இருக்கீங்கன்னா, ஏன் இன்னொருத்தர போய் நீங்க கல்யாணம் பண்றீங்க? அவருக்காகவே மனசு வச்சு அவர் வாழ்ந்திருக்கலாம்ல. இன்னொருத்தன கல்யாணம் பண்றீங்கன்னா, ஓகே. இதுதான் நம்ம லைஃப்ன்னு அப்படியாவது உங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்ல. அங்கேயும் இல்லாம, இங்கேயும் இல்லாம, இந்த விஷயம் வந்து நமக்கு டென்ஷன கிளப்புது. என்னடா இது? அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரே ரூம்ல தங்குனதெல்லாம் வந்து நாட் கம்ஃபர்டபுள். நீங்களும் பார்க்குறீங்க, ஆடியன்ஸும் பார்க்குறீங்க. அதே மாரி டைரக்டர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. டைரக்டர் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஏர்போர்ட் சீன்ல ஒரு லிப் லாக் சீன் வேற இருந்திருக்கு. அத வந்து விஜய் சேதுபதி நடிக்க மாட்டேங்க. வேணாம். நடிச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதனால அந்த சீன் எடுக்கல. அந்த சீனெல்லாம் எடுத்திருந்தா, புனிதமான காதல்ன்னு இந்த கொண்டாடிட்டு இருக்கவங்களே வந்து கழுவி ஊத்திருப்பானுங்க. நல்ல வேளை அந்த சீன் வரல படத்துல. உன்ன நம்பி ஒரு இடத்துக்கு உன்ன அனுப்பிச்சிருக்கான். நீ எதுவும் தப்பு பண்ணல, உடல் ரீதியா. ஆனா வந்து மன ரீதியா, உன்னோட மைண்ட் ரீதியா நீ பண்ணது கரெக்ட்டானா இல்ல. ஏன் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். நீ வந்து இப்போ வந்து ஒருத்தனோட வைஃப், ஒரு குழந்தை வச்சிருக்க. ஒரு காஃபி ஷாப்பா ஏதோ ஒரு சீன் வரும். அந்த சீன்ல வந்து ராமோட ஸ்டூடண்ட் வருவாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வேலை செய்றவங்க அந்த ஃபோட்டோகிராஃபில. அதுல வந்து அந்த ஒருத்தி வர்ஷா பொல்லம்மா இருப்பாங்கல்ல, பிகில் படத்துல கூட நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து விஜய் சேது மேல ஒரு க்ரஷ் இருக்கும். அது சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த சீன பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாரி அந்த சீன த்ரிஷா போர்ட்ரே பண்ணுவாங்க. ஜானும் போர்ட்ரே பண்ணுவாங்க. இந்த மாரி வந்து அந்த பொண்ணு கேட்டுரும். இது யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? நீங்க கல்யாணம் ஆயிருக்கீங்க அந்த மாரி கேட்கும்போது இவங்க ஆமான்ருவா த்ரிஷா. ஆமான்னு சொல்லிட்டு, ஆமா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணோம்னு சொல்லிட்டு, அந்த ஃபிளாஷ்பேக்ல வந்து இவங்க 2 பேரும் ஒரு ஒரு சீக்வென்ஸ்ல சேராம போயிருப்பாங்க. அந்த சீன் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத
இந்த வருஷம் பொம்பளமாக்கு திருச்சி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எரிச்ச கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ராத்திரி வர ஆரம்பிச்சிருச்சு. டேய் என்னடா அது? அ நீ வந்து இன்னொருத்தனோட வைஃபு. அது பொண்ணுங்கிறங்காட்டி நான் சொல்லல. அதே இடத்துல அந்த ஒரு பையன் அத பண்ணியிருந்தாலும் நான் இதான் சொல்லியிருப்பேன். நீ இன்னொருத்தனோட வைஃபு. இங்க வந்து நீ புருஷன் பொண்டாட்டி கேம் ஆடிட்டு இருக்கீங்க. அது வந்து இமேஜினரி கேமு. இதெல்லாம் என்ன எழவு? கல்யாணம் ஆயிருச்சுல்ல உங்களுக்கு. அப்ப என்ன இது? இந்த ஃபார்வர்ட் திங்கிங்கு, அதுக்கப்புறம் என்ன சொல்றது? அதுக்கெல்லாம் நான் வரல. நான் எனக்கு பார்க்கும்போது எனக்கு நான் தோணுனத சொல்றேன். இத பூமர்னாலும் சரி, கிரிஞ்சுனாலும் சரி, இல்ல எந்த எளவுனாலும் சரி. எனக்கு என்னன்னா, ஓ கல்யாணம் ஆயிருச்சுல உனக்கு, இன்னொருத்தன புருஷன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீம் மூமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணையும் முடிச்சு விட்டுருச்சு. அந்த பொண்ணாவது லவ்வ சொல்லி, அந்த பொண்ணாவது ஏதாவது சேர்ந்து ஒரு வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருக்கும். அதையும் கெடுத்துவிட்டு கிளம்பி வந்து அமெரிக்காவுக்கு எங்கேயோ போனாள். எங்க போனான்னு தெரியல ஜானு. போயிருச்சு. என்னடா இதையாடா புனிதமான காதல்ங்கிறாங்க. இது எப்புட்றா புனிதமான காதலா இருக்கும்? இது வந்து ராமோட சாரி ஜானுவோட ஹஸ்பண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா டென்ஷன் ஆகுதேடா! எப்புட்றா? அவன் நிலைமைய யோசிச்சு பாருங்கடா. உங்களுக்கு இந்த மாரி நடந்தா எப்புட்றா நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க? இந்த சோ கால்டு புலித்தீஸ் இந்த இங்கிலீஷ் புலித்தீஸ்லாம் வந்துராதீங்க சும்மா. ப்ரோ இதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கீங்க ப்ரோ. இதெல்லாம் இருக்கிறது தான் ப்ரோ. இவனுங்க எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிருவானுங்க. இது இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்ணுவானுங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷனோ, பொண்டாட்டியோ யார் கூட வேணா இருந்துக்கலாம். அது அவங்க சாய்ஸ். எத்தன மணிக்கு வேணா வீட்டுக்கு வரலாம். யார் கூட வேணா இருந்துக்கலாம். யார் கூட வேணா வெளிய போலாம். யார் கூட வேணா நைட் ஸ்டே பண்ணலாம். எல்லாம் உங்க பார்வையில இருக்கு அப்டிம்பானுங்க. அதே மாரி இந்த பொண்டாட்டி அந்த புருஷன் கூட இருக்கலாம். அந்த புருஷன் இந்த பொண்டாட்டி கூட கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து ட்ரெண்டு. நாங்க ஃபார்வர்டா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு புழுத்துவானுங்க. அந்த கருமத்தெல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியாது. நீ பூமர்ன்னு சொல்லிட்டு போ கவலைப்படவே கிடையாது. இதையெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாது. டென்ஷன் ஆகும் நமக்கெல்லாம். இன்னும் சொல்லுவானுங்க பாருங்க. இந்த சோ கால்டு இங்கிலீஷ் பொலிட்டிக்ஸ் இருப்பானுங்க. அந்த எலைட் பொலிட்டிக்ஸ்லாம் வருவானுங்க. தூக்கிட்டு வருவானுங்க. "ஏய் ப்ரோ! நீ பொண்ண தப்பா பார்க்குற ப்ரோ. நீ வந்து உன்னோட தாட் சரியில்ல ப்ரோ. போடா உண்ட" அப்படின்னு நமக்கு சொல்ல வரும். ஆனா நான்லாம் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு இந்த காவியம்னு சொல்லப்படக்கூடிய இந்த 96 வந்து எனக்கு காவியமா தெரியல. எனக்கு வந்து கோவமா தான் தெரியுது. இந்த படத்த பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது. ஜானு பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகமா நான் கருதுறேன். ஸோ ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சீட்டிங்கிறது பிசிக்கலி இன்னொரு பெர்சன் கூட இன்வால்வ்டா இருந்தா மட்டும் தான் சீட்டிங்ன்னு கிடையாது. எமோஷனல் சீட்டிங்ன்னு ஒண்ணு இருக்கு. அது அது பண்ணாலுமே இது சீட்டிங் தான். ஆக மொத்தம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, 96ல ஜானு பண்ணது எமோஷனல் சீட்டிங். இந்த ராமும் என்ன பண்ணியிருக்கணும்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டீங்கன்னா, சரி இவளுக்காக தான் நீ யாரையும் கல்யாணம் பண்ணாம இருக்க. எல்லாம் ஓகே தான். அவள நினைச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்க. அவ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கும் தெரியும். அவளுக்கு ஒரு புருஷன் இருக்கான்னு உனக்கு தெரியும். குழந்தை இருக்கணும் உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது பார்த்தியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கனா? சரி ஓகே. அப்படின்ட்டு உன் வேலைய பார்த்துட்டு நீயும் போயிருக்கலாம். நீயும் உடனே வந்து என் வீட்டுக்கு வரியா? லெட்டர் கிடக்குறேன்னு இந்த பழைய மெமரீஸ் எல்லாம் குடுத்து ஹார்ட்ட ஃபுல்லா போட்டு அனுப்பி, அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. இந்த மாரி போட்டு அனுப்புனா ரியாலிட்டில யோசிங்களேன். இந்த மாரிலாம் நடந்தா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டா, நல்லா இருக்கிற குடும்பமும் அழிஞ்சு போயிரும். ஆக மொத்தம் எல்லாமே நாசமா போயிரும். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த 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 96 படம் ரிலீஸ் ஆன டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ் கூட பேட்சப் ஆகுறது, அந்த எக்ஸ நெனச்சு உருகுறது, இந்த மாரிலாம் நெறைய போயிட்டு இருந்தது. என் ஃப்ரெண்டே ஒரு பைத்தியக்கார சைக்கோ வந்து அவன் லவ் பண்ற பொண்ண விட்டுட்டு எக்ஸ் கூட பேட்சப் ஆக ட்ரை பண்ணான். இங்க நெறைய பேர் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் லவ்ல வந்து. சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ கட்டி பிடிக்கிறது, இல்ல வந்து ஒரு ஆள் கூட இன்னொரு பெர்சன் ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் வெளிய போறதெல்லாம் ஒரு கேஷுவலா இருக்கும். வெளிய ட்ரிப் போறது, ஸ்டே பண்றதெல்லாம் ஒரு கேஷுவலா இருக்கும். ஆனா ஒரு சில பேத்துக்குலாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இப்படிதான் இருக்கணும் எங்களுக்கு. பொண்ணுக்கா இருந்தாலும் சரி, பையனுக்கா இருந்தாலும் சரி. 2 பேத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு சில பேர்லாம் வந்து எல்லாத்து கூடயும் மெர்ஜ் ஆக மாட்டாங்க. இப்போ ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா, ஒரு சில பொண்ணுங்கலாம் வந்து எல்லா பசங்க கூடயும் மெர்ஜ் ஆக மாட்டாங்க. ஒரு ஒரு லவ்வர், ஹஸ்பண்ட்ன்னு வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு தான் சில உரிமைகள் இருக்கு. நான் குடுப்பேன். மத்தவங்கலாம் எல்லாத்தையும் அந்த மாரி நான் ட்ரீட் பண்ண மாட்டேன்னு சில பொண்ணுங்க அப்படி நினைப்பாங்க. அதே மாரி சில பசங்களும் அதே மாரி தான். எல்லா பொண்ணுக்கும் அந்த இடத்த குடுத்துற மாட்டாங்க. இவ கிட்ட தான் என் லைஃப் பார்ட்னர் இவ கிட்ட தான் நான் அதெல்லாம் பண்ணுவேன். இவ கிட்ட தான் அதெல்லாம் நான் எதிர்பார்ப்பேன். நான் தப்பா சொல்லல. பல விஷயத்த சொல்றேன். ஒரு படத்துக்கு போறதா இருக்கட்டும், இல்ல வந்து வேற ஒரு சின்ன சின்ன விஷயம் எதா இருந்தாலும், அவ இந்த அடிச்சு விளையாடுறது, இந்த ஓட்டுறது, இந்த மாரி நீங்க எக்ஸாம்பிளுக்கு எதா வேணா சொல்லலாம். இந்த மாரியான சில விஷயம்லாம் இவங்க கூட தான் நான் பண்ணுவேன். அது அந்த உரிமை இவங்களுக்கு தான் இருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுவாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா சில பேர் வந்து டாக்ஸிக் நாய்களா இருப்பானுங்க. நான் பொண்ணுங்களையும் பையனையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு திடீர்னு கால் வந்து பிஸியா போச்சுன்னா, "ஏய் எவன் கூட பேசிட்டு இருக்க? Instagram பாஸ்வேர்ட் குடு. இவன் யாரு? எவனையும் ஃபாலோ பண்ணாத." அது இது அதுக்கெல்லாம் வரல. அதெல்லாம் டாக்ஸிக். அது தூக்கி ஓரமா வைங்க. நம்ம சொல்றது ஸ்டாண்டர்ட்ஸ். நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்தா தான் நமக்கு சரி வரும். இல்லன்னா நமக்கு சரி வராது. அப்படி ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாதவங்கள நம்ம தப்பா சொல்லக்கூடாது. ஓகே. அது வந்து அவங்க இஷ்டம். அந்த மாரியான ஆட்கள அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஹேப்பியா இருக்கட்டும். ஆனா நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல நமக்கு இல்லன்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு படம். இது எல்லா ஆடியன்ஸ்க்கும் எடுக்கப்பட்ட ஒரு படம். நம்ம பார்க்குறோம். நமக்கு இது வந்து புனிதமான காதல் இல்ல. இது வந்து ஜானு வந்து எமோஷனல் சீட்டர் அப்படின்னு நமக்கு தோணுது. அத வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம சொல்றோம். இது எதுக்கு சொல்றோம்? மெயினா என் டைப்ல இந்த மாரி யோசிக்கக்கூடிய ஆடியன்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. பார்த்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆனதுல. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ.
கண்டிப்பா இத பார்த்துட்டு எவனா வருவானுங்க. "டேய் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் பூமர்கள்டா. நீங்கலாம் வந்து ரொம்ப டாக்ஸிக்டா" அப்படின்ட்டு வருவானுங்க. அவனுங்கலாம் ஒண்ணுமே சொல்ல வேணாம். "போடா சும்மி" அப்படின்ட்டு போயிருங்க. அதுக்கு மேல வேற வழி இல்ல. இவனுகிட்டலாம் பேசுறத வந்து செவுத்துக்கிட்ட பேசுறது சமம். செவுத்துக்கிட்ட இப்படி பார்த்துட்டு, அதாவது இப்படின்னு பேசுறது சமம். அவ்வளோதான் மக்களே. மனசு அப்படியே ஃப்ரீயா இருக்கு. ஓகே. நான் டைரக்டர்லாம் எதுவும் தப்பா சொல்லல. அவர் மெய்யழகன்ற சூப்பர் படம்லாம் எடுத்திருக்காரு. பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் அந்த கேரக்டர. இந்த மாரி விடிவி ஜெஸ்ஸியும் வந்து அதையும் சொல்லுவானுங்க. விடிவி ஜெஸ்ஸிலாம் பார்த்தா நமக்கு வெறியாவும். யார்றா இந்த பைத்தியக்காரி அப்படிங்கிற ஸ்டேஜ நமக்கு கோவத்த கெளப்புற மாரி பண்ணும். ஸோ அவ்வளோதான். இந்த ஜானு மேல இருக்கிற மொத்த வன்மத்தையும் நான் கக்கிட்டேன். நான் ஃப்ரீ ஆயிட்டேன். அவ்வளோதான் ஜாலி ஆயிட்டேன். நீங்களும் அந்த வீடியோவ பார்த்துருக்கீங்க. உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி. அதெல்லாம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்.